students, today we see about nucleic acids. It is a molecule of heredity. Okay, heredity na enna? Transfer of characters from parents to the offsprings is called as heredity. பரம்பரையா genes transfer ஆகிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளிக் ஆசிட். It is also one of the biomolecules. நம்ம biomolecule lessonsல இதுவும் என்னது ஒரு biomolecule. It is a macromolecule. It is a large molecule. It is made up of nucleotides. Nucleic acid is made up of nucleotides. It is of two types, DNA, RNA. RNA is of different types. They are the mRNA, tRNA, rRNA. Then the function, DNA. Function of DNA is storing information. ஸோ நம்ம பாடியில் எது எப்பப்போ நடக்கணும், எப்பப்போ என்னென்ன ஜீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகணும், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், டிஎன்ஏல. டிஎன்ஏ என்னன்னு சொல்கிறோம், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ். தென் ஆர்என்ஏ மீன்ஸ் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதுக்கு எது ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது தான் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் இஸ் மேடப் ஆஃப் டிஎன்ஏ. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் carbon, hydrogen, oxygen, nitrogen and phosphorus. Mainly it is made up of nucleotides. The nucleotides is consist of sugar, phosphate group and the nitrogenous base. Hundreds of nucleotides சேர்ந்து தான் உனக்கு என்னது டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணியிருக்கு. Thousands of nucleotides are joined together to form the DNA molecule. Thousands of nucleotides சேர்ந்து தான் என்னது உனக்கு டிஎன்ஏ. நியூக்ளியோடைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? சுகர், பாஸ்பேட் குரூப் அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ நியூக்ளியோடைட் அப்படின்றது இதால் ஆயிருக்கு, சுகரால், பாஸ்பேட் குரூப்பால், நைட்ரோஜனஸ் பேஸால் ஆயிருக்கு. In this slide we will see the structure of nucleotide. ஸோ ஒரு பாஸ்பேட் குரூப், ஒரு பென்டோ சுகர் 5 கார்பன் உள்ள சுகர், தென் நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு நைட்ரோஜனஸ் பேசஸ். ஓகேவாம்மா? ஸோ என்னது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் ஒன்று, சுகர் மாலிகுல் ஃபஸ்ட்டு பொசிஷனில் பேஸ் அட்டாச் ஆகிருக்கு, 4th பொசிஷனில் பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட் நீட் உனக்கு, நைட்ரோஜனஸ் பேஸ். நியூக்ளியோடைடு thousands of நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் நம்ம டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிடில் 3 காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. நைட்ரோஜனஸ் பேஸ் ஒன்று, 5 கார்பன் சுகர் ஒன்று, பாஸ்பேட் குரூப் ஒன்று. இப்போ அந்த 3 காம்பனண்ட்டில் நைட்ரோஜனஸ் பேஸ் பற்றி பார்க்குறோமா? நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ ஒரு பாஸ்பேட் குரூப்பு, ஒரு சுகரு, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்ந்ததான் நம்ம என்னென்னு சொன்னோம், நியூக்ளியோடைட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் மேடப் ஆஃப் 2 types of components. They are the purines and pyrimidines. What are they? Purines and pyrimidines. Nitrogenous base எதால் ஆயிருக்கு, purines ஆலையும் pyrimidines ஆலையும் ஆயிருக்கு உனக்கு. ஸோ பியூரின்ஸில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினைன் அண்ட் குவானைன். இது ரெண்டையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பியூரினோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடினைன், குவானைன். pyrimidinோட காம்பனன்ட்ஸ் என்னது, தைமின், சைட்டோசின். இந்த கேஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து தைமின், சைட்டோசின் இருக்கும். ஆர்என்ஏவாக வந்துச்சுன்னா அப்போது அந்த இடத்துல யுராசிலாக வரும். ஆர்என்ஏ வரும்போது தைமினுக்கு பதிலாக உனக்கு அந்த இடத்துல என்ன வரும், யுராசில் காம்பனண்ட் வரும். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ். வாட் ஆர் தே? பியூரின்ஸ் அண்ட் pyrimidines. Purine contain 2 subunits. What are they? Adenine, guanine. Pyrimidine contain 2 subunits. What are they? Thymine, cytosine. In the case of RNA, the thymine is, instead of thymine, the uracil will come. Adenine, cytosine and guanine are found in both RNA and DNA. Thymine is present in DNA, uracil is found in RNA. See this, A, T, C, G in the case of DNA. A, U, C, G in the case of RNA. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோமா? வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ?
DNA contain 2 deoxyribose sugar, RNA contain ribose sugars. ஸோ இது ஃபஸ்ட் பிளேஸு. செகண்ட் பிளேஸில் இருக்க இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கும். டிஎன்ஏனா செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கிறதா என்னது டிஆக்சிரிபோ சுகர். அதே ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் உனக்கு அந்த ஆக்சிஜன் வந்து OH குரூப் வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது. இங்கே ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கு, இங்கே ஆக்சிஜன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, OH குரூப் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற எல்லா ஸ்ட்ரக்சருமே சேமு, ஒன்லி இந்த ஹைட்ராக்சில் குரூப் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஆர்என்ஏ. ஹைட்ராக்சில் குரூப் ஆப்சண்ட், ஆக்சிஜன் அங்கே ஆப்சண்ட், வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்தால் அது என்னது டிஎன்ஏ. See the structure here. Here this is the phosphate group, this is the sugar, this is the nitrogenous base. ATGC are the nitrogenous bases. Sugar and phosphate are the backbone of the DNA helix. DNA ஓட backbone எதுன்னு சொல்கிறாங்க, சுகரையும் பாஸ்பேட்டையும் தான். ஸோ இதோட அட்ஜசன்ட் சைடில் தான் உனக்கு என்ன இருக்குது, அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து அட்டாச்ச் ஆகிருக்கு. இந்த பாஸ்பேட்டு, ஸோ இதோட 5' எண்டு. ஸோ இதில் வந்து 2 எண்டு இருக்குது, 5' எண்டு ஒன்று, 3' எண்டு ஒன்று. 5' எண்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் குரூப்பும், 3' எண்டில் OH குரூப்பும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, டிஎன்ஏல ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து 2 எண்டு இருக்குது, 5' எண்டு ஒன்று, 3' எண்டு ஒன்று. 5' எண்டில் பாஸ்பேட் குரூப்பும், 3' எண்டில் OH குரூப்பும் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் உனக்கு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். லெட்ஸ் வி சி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏமா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணவங்க யார், வாட்சன் அண்ட் கிரிக். இந்த வேர்டு முக்கியமாக இருக்கணும், வாட்சன் அண்ட் கிரிக். இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல். இது ஒரு ஸ்டாண்டர்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட், இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். ஸோ இந்த ஹெலிக்ஸ் எல்லாமே எந்த சைடில் இருக்கு உனக்கு, ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து ஆன்டி பேரலல் டைரக்ஷனில் ரன் ஆகுது. ஓகேவா, ஆன்டி பேரலல் டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ இங்கே 5' ஆரம்பிச்சதுன்னா 3' எண்ட் ஆகும். இங்கே 3' ஆரம்பிச்சிச்சுன்னா இது என்னது 5' வந்து முடியும். ஸோ ரெண்டும் என்னது ஆன்டி பேரலாக மூவ் ஆகும். தென் சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் என்னது பேக் போன் ஆன் அவுட் சைட் ஆஃப் த ஹெலிக்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே உனக்கு என்ன இருக்குன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் இதில் ஆயிருக்கும். சுகர் அண்ட் பாஸ்பேட்டு இடையில உனக்கு என்ன காம்பனன்ட் இருக்குன்னா நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ சுகர் அண்ட் பாஸ்பேட் இந்த ஹெலிக்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. சென்டரில் ப்ளூ கலரில் போட்டிருக்குது என்னது உனக்கு நைட்ரோஜனஸ் பேசஸ். bases pointed inward, base of the opposite strands are the hydrogen bonds. ஸோ அது எதால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸு. ஸோ அந்த ஏடி நம்ம பேஸ் பாஸ் படித்தோம் இல்லையா, அடினைன் இஸ் பேர்டு வித் பியூரின் இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் தைமின். நம்ம அடுத்து பேஸ் பேர் ரூல் பார்ப்போம். பியூரின் எப்போவுமே எதோட பேர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினைனோட. நியூக்ளியோடைட்ஸ் 4 நியூக்ளியோடைட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ATGC. ஸோ ஏ எதோட பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீயோட பேர் ஆகும். பியூரின் இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் பிரிமிடின். பியூரின் வந்து எதோட பேர் ஆகணும், பிரிமிடின். ஸோ உனக்கு ஹெலிக்ஸில் என்ன இருக்குது, சுகர் அண்ட் பாஸ்பேட் இருக்குது. சென்ட்ரல் என்ன இருக்க போது உனக்கு நைட்ரோஜனஸ் பேசஸ். நைட்ரோஜனஸ் பேசஸ் என்ன, நம்ம 4 நைட்ரோஜனஸ் பேசஸ் படித்தோம் இல்லையா, பியூரின்ஸில் 2, பிரிமிடன்ஸில் 2 படிச்சிருக்கோம். பியூரின்ஸில் இருக்கிறது அடினைனும் குவானைனும், பிரிமிடன்ஸில் இருக்கிறது தைமனும் சைட்டோசைனும். ஸோ அடுத்து ஒரு பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு இதாம்மா காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எர்வின் சார்காஃப் ரூல் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். எர்வின் சார்காஃப் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பியூரின் இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் பிரிமிடின். பியூரின்ஸ் எதோட பேர் ஆகும், பிரிமிடினோட தான் பேர் ஆகும். ஸோ பியூரினில் இருக்கிறது என்னது அடினைனும் குவானைனும், பிரிமிடன்ஸில் இருக்கிறது தைமினும் சைட்டோசைனும். ஸோ அப்போ ஏ இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் டி, ஜி இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் சி. ஸோ இப்படி தான் உனக்கு அந்த பேஸ் பேஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் பேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடினைன் இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் தைமின், குவானைன் இஸ் ஆல்வேஸ் பேர்டு வித் சைட்டோசின். இன் த கேஸ் ஆஃப் RNA instead of thymine uracil will came. ஓகேம்மா, ஓகே. And the hydrogen bond are present between these nucleotides. There is 2 hydrogen bond are present between the thymine and adenine and thymine. Between the A and T, 2 weak hydrogen bonds are present. Between guanine and cytosine, 3 weak hydrogen bonds are present. ஸோ இப்போ இதில் வந்து மேஜர் குரூ மைனர் குரூன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் குரூஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குமா. ஸோ இது என்னது மேஜர் குரூ. வைடராக இருக்கிற பார்ட் வந்து மேஜர் குரூ, நேரோவாக இருக்கிறது வந்து மைனர் குரூ. இதில் மேஜர் குரூ மைனர் குரூன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபுல் ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு கம்ப்ளீட் டேர்ன். ஓகேவா,
ஸோ ஒரு ஃபோல்டிங் ஃபுல்லாக முடியுது இல்லையா, அது என்னன்னு சொல்கிறோம், ஒரு கம்ப்ளீட் டேர்ன். ஒரு கம்ப்ளீட் டேர்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர், 3.4 நானோமீட்டர் அல்லது 34 ஆங்ஸ்ட்ராங். ஒரு கம்ப்ளீட் டேர்ன் ஆனது 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்குள்ளே பார்த்தா அப்படின்னா இதில் ஒரு டேர்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குமா. ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்குள்ளே எல்லாம் இருக்கும் 10 பேஸ் பேர்ஸ் வந்து. பேஸ் பேர்ஸ் அப்படின்னா நான் எதை சொல்கிறேன்னா ஏடி இது ஒரு பேஸ் பேர், ஜிசி இது ஒரு பேஸ் பேர், இது மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கும். ஏடி, ஜிசி, சிஜி, டிஏ, இது மாதிரி இந்த 4 நைட்ரோஜனஸ் பேஸஸ் தான் என்னது ரிப்பீட்டடாக உனக்கு வந்து பேஸ் பேஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேஸ் பேஸ் இருக்கும். அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் அல்லது 3.4 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஒரு கம்ப்ளீட் டேர்னோட லென்த் எவ்வளோ, ஹெலிக்ஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங். அந்த ஒரு டேர்னுக்குள்ளே எத்தனை பேஸ் பேர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், 10 பேஸ் பேர்ஸ் வந்து பி டைப் ஆஃப் டிஎன்ஏனா 10 பேஸ் பேர்ஸ் வந்து இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த 2 பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர். இந்த ஹெலிக்ஸோட டயமீட்டர் பார்த்தோன்னா 20 ஆம்ஸ்ட்ராங். ஸோ இதோட டயமீட்டர் எவ்வளவு, 20 ஆம்ஸ்ட்ராங். ஸோ நம்ம ஆர்என்ஏக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல் அப்படின்னு சொன்னால் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்டா. சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல். ஓகேவா. ஸோ டிஎன்ஏல தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. நம்மளோட ஸ்கின் கலரு, ஹேர் கலரு, ஐ கலரு, நம்மளோட ப்ரில்லியன்ட்னஸ்ஸு, நம்மளோட லேசினஸ்ஸு, நம்மளுக்கு ஹியூமனில் இருக்கிற டிசீஸு, எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷன் எதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஸோ அது ஒரு ஆக்ஷனுக்கும் என்ன நீட் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு கண்ணு நல்லா தெரியணும்னா அங்கே எல்லா ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகினா தான் நம்மளுக்கு என்னது கண்ணு நல்லா தெரியும். நம்ம நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மெலனின் பிக்மெண்ட் நல்லா நம்ம மேலே எக்ஸ்ப்ரெஸ் ஆனால் தான் என்ன ஆகும், நம்ம வந்து நல்லா ஃபேராக இருப்போம். மெலனின் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம என்ன போவோம், பிளாக் கலரில் இருப்போம் இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏலேருந்து எப்படி ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இருக்குடா. டிஎன்ஏல டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்து அது உனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, டிஎன்ஏ வந்து டிஎன்ஏல உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் காப்பி ஆகி ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுது. டிஎன்ஏவோட இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏவாக காப்பி ஆகிற ப்ராசஸ் தான் என்னது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஸோ அந்த ஆர்என்ஏலேருந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிறதா என்னது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். இதுதான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் உனக்கு மெலனின் ப்ரொடியூஸ் ஆகணும், அதுக்குள்ளே ஜீன்ஸ் எங்கே இருக்கும், டிஎன்ஏல இருக்கும். அந்த ஜீனை யார் காப்பி பண்ணிக்கிறாங்க, ஆர்என்ஏ காப்பி பண்ணிக்கிறாங்க. ஆர்என்ஏ காப்பி ஆகி ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக வருது. இது என்ன ப்ராசஸ்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். இந்த ஆர்என்ஏ எங்கே போகிறாங்க, ரைபோசோம்ஸ்க்கு போய் அங்கே ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் என்னது, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். கேடா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாரு, டிஎன்ஏ உனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏல வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காப்பி ஆகுது. இந்த எம்ஆர்என்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காப்பி ஆகுது. ஸோ இந்த எம்ஆர்என்ஏல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்என்ஏ இதில் உள்ள சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி, இந்த கோடான்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆன்டி கோடான்ஸை யார் கொண்டு வராங்க, இந்த டிஆர்என்ஏ கொண்டு வராங்க. அடுத்து இவங்க யார், ஆர்ஆர்என்ஏ. இந்த ஆர்ஆர்என்ஏ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எம்ஆர்என்ஏ அப்படின்றவங்க யார், டிஎன்ஏலேருந்து மெசேஜை காப்பி பண்ணுறவங்க தான் எம்ஆர்என்ஏ. அந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடான்ஸுக்கு தேவையான ஆன்டி கோடான்ஸை கொண்டு வரவங்க தான் டிஆர்என்ஏ. ஓகேவா. அடுத்து ஆர்ஆர்என்ஏ அப்படின்றவங்க, ஸோ இந்த எம்ஆர்என்ஏலேருந்து வந்த சீக்வன்ஸ் ப்ளஸ் இந்த டிஆர்என்ஏ கொண்டு வந்த ஆன்டி கோடான்ஸ், இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி இவங்க தான் ரீட் பண்ணி எதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஆர்ஆர்என்ஏ. இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் த செல். Next we see the 3 types of RNA. It is very important 5 mark question. So இது ஒரு 5 mark question லெவலில் நீ பார்த்துக்கோ. It is used in protein synthesis. இந்த RNA types of RNA வந்து மெயின்லி எதில் யூஸ் ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸில் யூஸ் ஆகுது. உனக்கு RNAனா என்னென்னு தெரியும், ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குடா, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ வந்து ரிபோசோமல் ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ உனக்கு தெரியும்,
ஸோ டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணுறவங்க தான் யார்? எம்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏன்னு தெரியும். அந்த எம்ஆர்என்ஏ கொண்டு வந்த அந்த மெசேஜ் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஸோ அது ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அதை ரீட் பண்ணுறவங்க தான் யார்? ஆர்ஆர்என்ஏ. டிஆர்என்ஏனா அந்த ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த கோடான்ஸுக்கு தேவையான ஆன்டி கோடான்ஸை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, அமினோ ஆசிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க தான் யார்? இந்த ஆர்என்ஏ. ஸோ இது எல்லாமே எதில் என்கோட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. ஸோ இது வந்து 5 மார்க் கொஷின்டா. இதோட டயக்ராமும் கொஞ்சம் பார்த்துக்கோ. எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, டி ஷேப்டில் வரதா என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதோட டயக்ராம் கூட உனக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். எம்ஆர்என்ஏ டயக்ராம், ரிபோசோமல் ஆர்என்ஏ, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டயக்ராம் 2 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம். ஸோ இதில் எழுதும்போது டோட்டல் ஆர்என்ஏல 5% வந்து எம்ஆர்என்ஏ இருக்குது, டோட்டல் ஆர்என்ஏல 15% வந்து டிஆர்என்ஏ இருக்குது, டோட்டல் ஆர்என்ஏல வந்து 80% எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்என்ஏ தான் இருக்குது. ஸோ இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்டுமா. இது என்னது? எம்ஆர்என்ஏ இஸ் அன்ஸ்டேபிள். இது வந்து சால்யூபிள் ஆர்என்ஏ. இது என்னது? ஸ்டேபிள் ஆர்என்ஏ. ஸோ அந்த பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா முன்னாடி, பர்சன்டேஜ் பார்த்துக்க. 5% ஆஃப் த டோட்டல் ஆர்என்ஏ, இது 15% ஆஃப் த டோட்டல் ஆர்என்ஏ, இது 80% ஆஃப் த டோட்டல் ஆர்என்ஏ. டோட்டல் ஆர்என்ஏல 80% உனக்கு ஆர்ஆர்என்ஏ வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்க. அது வந்து முக்கியமான 1 மார்க்ஸில் கூட இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். தேங்க்யூம்மா. இது இந்த நம்ம சொன்ன பாயிண்ட்ஸே நீ கட் ஷார்ட் பண்ணி எழுதிக்கிட்டீங்கன்னா போகிறோம். இதை விட நீ இன்னும் என்லார்ஜ் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்ம டிஎன்ஏலையும் சரி ஆர்என்ஏலையும் சரி சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நீ எழுதிக்கோ. தேங்க்யூடா.